அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த முறை இவ்வளவு பக்கத்துல நீங்க வந்துட்டீங்கன்னு விடக்கூடாது. பழனியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய 39வது மாவட்டமாக இது வரணும். இது வரலைன்னா இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன். நம்ம அண்ணன் கடகராஜரை யாரையாச்சும் பிடிச்சி ஜோசிக்காரரை பிடிச்சு துர்கா மாட்ட ஆமா அந்த பழனியை 39 அறிவிச்சிட்டீங்கன்னா உறுதியா ஆட்சி பதிலாம் சொன்னீங்கன்னா அறிவிச்சுருவோம். அது கடைசி வழி. இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தியும் பொதுமக்களை சேர்த்தியுமேனா அப்படித்தான் இருக்கிறாங்க. கணவரை பொறுத்தவரை கோவில் இல்ல, கடவுள் இல்ல, யாரும் இல்லை. துர்காமா மனைவியை பொறுத்தவரை கோவில் தான் எல்லாம், கடவுள் தான் எல்லாம். ரெண்டு பேர் நமக்கே எவ்வளவு கோபம் வருதுன்னா, கோவில் என்று சொல்லக்கூடிய சொன்னா ஆக்ரோஷமா பேசினா அடுத்த துர்கம்மாவை கிளம்பி கோயிலுக்கு போய் சன் டிவியில காலையில இருந்து அவங்க செருப்புல இருந்து சூழ்நிலை இருந்து போனதே காட்டி போட்டோவா போடுறான். எத்தனை கோயிலுக்கு போறாங்க? வேதங்களோட எனக்கு தெரியாதுங்க. துர்கா மாமாக்கு அவ்வளவு வேதம் தெரியும். எல்லாத்தையும் படிக்கிறான். சாம வேதம், அதர்வ வேதம், யஜுர் வேதம், ரிக் வேதம் எல்லாத்தையும் படிக்கிறான். அதனால நமக்கு குழம்பி போய் நிற்கின்றோம். இவங்க கடவுளை மறுப்புன்னு சொல்றதா, கடவுளை எதிர்ப்பாளன்னு சொல்றதா, கடவுளை நம்பக்கூடியவர்கள் சொல்றான். குடும்பத்தில 2 டிராமாவை போடுறான். இந்த வடிவேலன சொல்ற மாதிரி எதுக்குப்பா வம்பு, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்து மாதிரி கடவுளை நம்பாதான் ஓட்டு வரட்டும், கடவுள் நம்புற ஓட்டு வரட்டும், 2 பேர் 2 பக்கம் போலாம்.